ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த யூடியூப் ட்ராவல் ஜேர்னியை நான் பார்த்ததுலே ஒரு வித்தியாசமான கண்ட்ரியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்படி என்ன கண்ட்ரின்னு பார்க்குறீங்களா? ஐஸ்லாண்ட். ஒரு பக்கம் பச்சை பசேல்னு இருக்க லேண்ட்ஸ்கேப், அப்படியே இன்னொரு பக்கம் திரும்பினோம்னா உறைய வைக்கிற ஐஸ். இது எல்லாத்துக்கும் கீழே எப்போ தான் வெடித்து வெளில வரலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு எரிமலை. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப்ஸ் கொண்ட இந்த ஐஸ்லாண்ட் எபிசோட்ஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, பயணத்தை ஆரம்பிப்போமா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 2017 நானும் என் ஃப்ரெண்டும் ஐஸ்லாண்ட் போன எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோ எபிசோட்ஸில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஐஸ்லாண்ட் வந்து எங்களோட ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன். இங்கே இருக்க எல்லா மேஜர் அட்ராக்ஷன்ஸையும் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். ஒவ்வொரு அட்ராக்ஷன்லேயும் வந்து ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தான் கம்பைல் பண்ணி இந்த எபிசோட்ஸை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஒவ்வொரு வீடியோ எண்ட்லேயும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ செலவாச்சு, அதே மாதிரி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ஐஸ்லாண்ட்னா ஐஸாக தான் இருக்கும்னு நினச்சி போன எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்து இருந்துச்சு. ஏன்னா ஐஸ்லாண்டில் ஐஸ் மட்டும் கிடையாது, அது ஒரு அரிய வகையான லேண்ட்ஸ்கேப். அதை பற்றி முதல் பார்ப்போம். ஒரு 2 minutesல ஐஸ்லாண்ட் பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் தரேன். யூஎஸ்ஏக்கும் யூரோப்புக்கும் நடுவில் இருக்க நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் அமைஞ்சிருக்க ஒரு குட்டி தீவு தான் இந்த ஐஸ்லாண்ட் என்ற நேஷன். ஐஸ்லாண்டோட லேண்ட்ஸ்கேப் வந்து ஒரு வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப். அதாவது பூமி கீழே எப்போ தான் வெடிக்கலான்னு காத்துட்டு இருக்க எரிமலையும், பூமிக்கு மேலே எப்பவுமே சாந்தமாக இருக்க பனிமலை, அதாவது கிளேசியர்ஸும் நிறைஞ்ச ஒரு நாடு தான் இது. எர்த்தோட 2 மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸஸ், ஐஸ், அதுக்கப்புறம் வால்கனோஸ் மீட் பண்ற ஒரே இடம். அதனால தான் ஐஸ்லாண்டை வந்து த லேண்ட் ஆஃப் ஃபயர் அண்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ்லாண்ட் வந்து மிட் அட்லாண்டிக் ரிட்ஜில் இருக்கிறதுனால இங்க அடிக்கடி டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து கொலைட் ஆகும். டெக்டானிக் பிளேட்ஸ்ன்றது நிலத்தட்டுக்கள். இந்த நிலத்தட்டுக்கள் வந்து நகர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா எர்த்குவேக்ஸ், வால்கனோஸ், சுனாமிஸ் இதெல்லாம் வரும். இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து ஐஸ்லாண்ட் லேண்ட் மாஸ்ல கொலைட் ஆகி ஒரு கிராக்ஸ் கிரியேட் பண்ணுது. இந்த கிராக்ஸ் மூலமா வந்து எர்த் கிரஸ்ட்ல இருந்து ஒரு ஹீட் அப்படியே ரிலீஸ் ஆகி எர்த் சர்ஃபேஸ்க்கு வருது. ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேச்சுரல் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் ஜெய்சர்ஸ்ன்றது அப்படியே பூமியிலிருந்து தண்ணி வெடிச்சு மேலே வருது. ஸோ இதெல்லாம் நேச்சுரலாகவே வந்து ஐஸ்லாண்ட் லேண்ட்ஸ்கேப்ல கிரியேட் ஆயிருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஐஸ்லாண்ட் ஃபுல்லா வந்து லஷ் கிரீன் லேண்ட்ஸ்கேப்ஸும் 10,000க்கு மேல வாட்டர் ஃபால்ஸும் வந்து ஐஸ்லாண்ட் ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஃபேண்டசி லேண்டுக்கு போற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஐஸ்லாண்ட் உள்ள போறது. இது மட்டும் இல்லாம ஐஸ்லாண்ட் வந்து ஆர்டிக் சர்க்கிள் பக்கத்துல இருக்கிறதுனால சம்மர் காலத்துல போலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 24 ஹவர்ஸ்க்கு வந்து சன்லைட் இருக்கும், சன் செட்டே இருக்காது. நாங்க வந்து போனது சம்மர் மாசம் தான், அதனால 24 ஹவர்ஸ் சன்லைட் வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தோம். வின்டர் காலகட்டத்தில் ஐஸ்லாண்ட் வந்து உச்சகட்டமாக குளிர் இருக்கும். அதனால இங்கே நார்தர்ன் லைட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபெனாமெனான் உருவாகும். இது வந்து சன்லேருந்து வர பார்ட்டிகல்ஸ் வந்து எர்த் அட்மாஸ்பியரில் சேர்றப்போ ஸ்கையை வந்து பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஒரு கிரீனிஷ் லைட்ஸ் வந்து வேவ்ஸ் மாதிரி போயிட்டு வரும். இவ்வளோ அதிசயங்கள் நிறைஞ்ச ஐஸ்லாண்டை தான் இந்த வீடியோ எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நாங்கள் இட்டாலியிலேருந்து ஃப்ளைட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஜெர்மனி போயிட்டு, ஜெர்மனியிலேருந்து ஐஸ்லாண்டில் இருக்க கெஃப்லாவிக் ஏர்போர்ட்டுக்கு போய் லேண்ட் ஆகணும். நாங்கள் லேண்ட் ஆனது வந்து ராத்திரி 1 மணிக்கு. அப்போ பாருங்க, சாயங்காலம் 6 மணிக்கு மாதிரி வெளிச்சம் இருந்துச்சு. இப்போதான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போலாரிட்டியை பார்க்குறோம். ஐஸ்லாண்டில் வந்து மெயின் சிட்டி வந்து இந்த ரெய்க்யாவிக் அப்படின்ற ஒரு சிட்டி தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அட்ராக்ஷன்ஸ் வந்து ரிமோட் லொகேஷன்ஸில் தான் இருக்குது. ஸோ இங்கே போகிறதுக்கு வந்து நீங்கள் ஒன்று ரெண்டல் கார்ஸ் எடுக்கலாம், அப்படி இல்லைனா டூர்ஸ் எடுக்கலாம். நிறைய டூர் பேக்கேஜஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு டூர் பேக்கேஜ் தான் எடுத்தோம். இது ஒரு 1 day டூர். ஆனால் நிறைய வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து ஸ்கோகா ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால். இப்போ கிட்ட வந்துட்டு அந்த வாட்டர் ஃபால் பக்கத்தில் தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா? ஐஸ்லாண்டில் இருக்க லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பாட்டில் பார்த்துருக்கோம். சூர்யா நடித்த ஆதவன் படத்தில் ஏனோ ஏனோ பனித்துளி பாட்டில் வந்து சூர்யாவும் நயன்தாராவும் வந்து ஆடிட்டு இருப்பாங்க அந்த சாங்கில். ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்ட் தான். இங்கே ஸ்கோகா ஃபால்ஸில் கூட ஒரு சீக்வன்ஸ் வரும் அந்த பாட்டில், அதில் ஆடிருப்பாங்க சூர்யாவும் நயன்தாராவும். இங்கே எங்களுக்கு 30 minutes டைம் கொடுத்தாங்க. இந்த லேண்ட்ஸ்கேப்பையும் வியூஸையும் நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் ஒரு 5 minutes உட்காந்து மெடிடேட் பண்ணேன். என் ஃப்ரெண்ட் வந்து என்னை வீடியோ எடுத்தார். சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே மைண்டே அவ்வளோ காமாகி ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. சரி, அப்படியே இதை முடிச்சுட்டு வாட்டர் ஃபால் கிட்டே வந்து நாங்கள் நடந்து போனோம். அது இதோட சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள். சரி, ஸ்லோமோவில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஜம்பை போட்டேன். இதை தூரத்துலேருந்து பார்த்த எங்கள் டூர் கைடு, தம்பி ஜம்பெல்லாம் போதும், வா நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு போனோம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு கிளம்பிட்டாரு.
நம்ம அடுத்த போயிட்டு இருக்க லொக்கேஷன் வந்து ஒரு வித்தியாசமான அதுக்கப்புறம் ஒரு மேஜிக்கல் ஸ்பாட். இது பேர் வந்து யோக்கல் சரண் கிளேஷியர் லகூன். இது வந்து சவுத் ஈஸ்ட் ஐஸ்லாண்டில் இருக்குது. ஸோ இது வட்னா யோக்கல் அப்படின்ற ஒரு நேஷனல் பார்க் பக்கத்துலேயும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கிளேஷியர் லகூன், அதாவது ஃபுல்லாக ஐஸ்பர்க்ஸ் இருக்குது. இங்கே இருக்க ஐஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு மேலே பழமையானது. இந்த இடத்துல தான் வந்து ஜேம்ஸ் பாண்டோட டை அனதர் டே படம் எடுத்திருக்காங்க. ஒரு ஆக்ஷன் பேக்ட் கார் சீக்வன்ஸ் வரும். அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மொத்த லகூனியை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த லகூன் வந்து இந்த ஏனோ ஏனோ பனித்துளி சாங்லேயும் வரும். சூர்யாவும் நயன்தாராவும் இங்கேயும் வந்து ஆடிருப்பாங்க. இந்த லகூனில் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதாவது நாங்கள் போட்லேயே இந்த லகூன் உள்ளே போய் கிளேஷியர்ஸை அவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்து ஒரு ட்ரக்கில் ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து ட்ரக் அப்படியே மூவ் ஆகி லகூன் கிட்ட போச்சு. இதில் இருக்க வித்தியாசம் என்னென்னா, இப்போ நாங்கள் போகிறது ட்ரக்கு மாதிரி இருக்க ஒரு போட்டு. ஸோ இது லகூன் கிட்ட போனோடனே இந்த ட்ரக் அப்படியே போட்டாக மாறிடுச்சு. அவ்வளோதான், தண்ணியில் இறங்கினோடனே அவ்வளோ குளிராக இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கிளேஷியர்ஸை இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சில ஐஸ்பர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 இயர்ஸுக்கு மேலே பழமையானது. யூரோப்லேயே இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கிளேஷியர்ஸ். இந்த கிளேஷியர்ஸில் வந்து நிறைய சீல்ஸ் கூட இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 814 feet டீப்பு. இந்த போட்டில் போயிட்டு இருக்கப்ப எங்கள் டூர் கைட் என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே அந்த கிளேஷியர்லேருந்து ஒரு ஐஸ் கட்டி அப்படியே எடுத்துட்டு அதை குட்டி குட்டி கல்கண்டு பீசஸ் மாதிரி உடச்சி எங்கள் எல்லாருக்குமே சாப்பிட கொடுத்தாங்க. அதாவது சுமார் 1000 வருஷம் பழமையான கிளேஷியர்லேருந்து வந்த ஐஸை சாப்பிட்றோம். இங்கே சுமார் 30 minutes கிட்ட ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே கரைக்கு திருப்பினாங்க. அதுக்கப்புறமா கரைக்கு வந்துட்டு இந்த லகூன் அப்படியே நடந்தே வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஒரு குட்டி மலை மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தப்ப மொத்த லகூனோட வியூவும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த லகூனில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிட்டோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ½ a day மேலே ஆகிடுச்சு. அரௌண்ட் 1:30 கிட்ட ஆகிடுச்சு இந்த டைம் ஃப்ரேமில். இங்கேருந்து எங்களோட அடுத்த லொக்கேஷன் கிளம்பிட்டோம். இது வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்றத ஒரு காஸ்ட் பிரேக் டவுனாக போடுறேன். அதுக்கப்புறம் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட ரேட்டிங்கும் இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது நாங்கள் 2017 போன ட்ரிப்பு. ஸோ ஏர் ட்ராவல் வந்து 626 euros ஆச்சு இட்டாலியிலேருந்து கெஃப்லாவிக் ஏர்போர்ட் போகிறதுக்கு. அக்காமடேஷன் ஃபார் 4 nights வந்து 502 euros ஆச்சு. அப்புறம் டூர் பேக்கேஜ் எடுத்த இந்த சவுத் கோஸ்ட் டூர் வந்து 85 euros. அதுக்கப்புறம் ஃபுட் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன் 30 to 40 euros ஆச்சு ஒரு நாளைக்கு. ஸோ இது வரைக்கும் எங்களோட மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 1,10,000 ஆச்சு நம்ம ஊர் பணப்படி. இந்த காஸ்ட் பிரேக் டவுன் வந்து மேஜர் எக்ஸ்பென்சஸ் தான் காட்டுச்சு. இது இல்லாமல் சின்ன சின்ன பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு, அதை நான் இன்க்ளூட் பண்ணலை. காஸ்ட் ஸ்கேல் படி பார்த்தா கண்டிப்பாக இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இல்லை. இது ஒரு எக்ஸ்பென்சிவ் ட்ரிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கேல் படி பார்த்தா கண்டிப்பாக இது வேறு லெவல் அனுபவம் தான். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பார்க்காத நிறைய விஷயங்களை இந்த ட்ரிப்பில் பார்த்தேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் நம்ம வித்தியாசமான ஐஸ்லாண்டிக் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கலாம். Until then, take it easy. Bye.